ஜானகி ஆண்டி, ஜானகி ஆண்டி, என்னம்மா? யாரு பாத்ரூம்ல? அது நம்ம சிங்காரம் தான். சிங்காரம், சிங்காரம், டேய் சிங்காரம், வெளியில வாடா. இங்க பாருமா. சிங்காரம், 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 ஏய் என்னாச்சு உனக்கு? என்னப்பா, என்னாச்சு? ஓ, முதலாளியா? கல்யாண விஷயம் என்னாச்சுன்னு தெரியல. டாடி, ட்ரீசா என்ன உன்னை கேட்டதா சொன்னா? ஐயோ, நான் அத கேட்கல டாடி. என்னத்த சொல்றது? என் பையனுக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை, நம்ம குடும்பத்துக்கு தான் என்ன குறை? முதல்ல நிச்சயதார்த்தம் எப்பன்னு சொல்லுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க பேசுறப்போ உனக்கு என்ன வேலை? போ. வீட்டுல என்ன வேலை இருக்குன்னு போய் பார்ப்போ. சொல்றது கேட்கலையா? போ. என்ன டாடி இது? ஜானகி ஆண்டியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே, அவங்கள போய் யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்கதான் வைக்கணும். இல்லன்னா பின்னால வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். நகை நட்டு எவ்வளவு போடுவாங்க? நகை ஒரு 100 சவரன். அப்புறம் பணமா ஒரு 10 லட்சம் கேட்டேன். என்ன தப்பு? அவன் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானே. அப்புறம் ஒரு லான்சர் கார். நகை நட்டு லான்சர் எல்லாம் ஓகே. முதல்ல அண்ணன் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஏமா, அவனுக்கு என்ன பிடிக்கிறது? அவன் என் பையன், நான் சொல்றத அவன் கேட்பான். அவன் கல்யாணம் முடிச்ச கையோட எப்படியாவது இவ கல்யாணத்தையும் நாம முடிச்சிடணும். ஜானு, ஏய், என் மேல கோவமா? சாரி, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஜானு, ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு. ஏதோ கோவத்துல அவங்க முன்னாடி நான் அப்படி பேசிட்டேன். செத்து போன என் பொண்டாட்டி கூட என் மேல இவ்வளவு பாசமா இருந்ததே இல்ல. இந்த மாதிரி இனிமையான வார்த்தையை நிறைய கேட்டிருக்கேன். காரியம் ஆகணும்னா இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலும் பேசுவீங்க, எனக்கு தெரியும். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இத நான் சொல்லல. வேணும்னா உன் தலையில கை வச்சு சத்தியம் பண்றேன். நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னோட இந்த உடம்புக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படித்தானே? ஏன் அழகெல்லாம் போகட்டும், அப்ப தெரியும் இந்த சத்தியம் எல்லாம்.
நான் தெய்வத்துக்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு நோய் நொடிய வரக்கூடாதுன்னு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை தவிர எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே கிடைக்கல. உனக்கு எது வந்தாலும் நான் இருக்கேன். உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். இது சத்தியம். இறந்து போன என் மனைவி மேல சத்தியம். பாத்தீங்களா, இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான். சொந்த பொண்டாட்டி கிட்ட கூட மனசாட்சி இல்லாதவங்க. அப்போ பொண்டாட்டிங்களும் புரிஞ்சுக்கணும். போத்திக்கிட்டு சும்மா இருந்தா பத்தாது. நீ என் பொண்டாட்டியாவும் இருக்கணும். போங்க. சொல்றது புரியுதா? சத்தியம் பண்றா? சத்தியம் பண்றானா? கொண்டு பாப்பா, அப்பா இல்லையா? இல்லையே. ஓ, எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? ஐயோ, என்ன காலையிலே வர சொல்லி இருந்தாரு. நான் அசதியில கொஞ்சம் தூங்கிட்டேன். ராபினோட கல்யாண தேதியை நிச்சயம் பண்றதுக்காக தான். அப்படின்னா உள்ள வந்து உட்காருங்க, அப்பா இப்ப வந்துருவாரு. ஐயோ, அது சரி வராதுமா. நான் வெளியவே நிக்கிறேன். அப்பா வந்தா என்ன திட்டுவாரு. ஏன்பா, இதான் நீ காலையில வர்றதா? அது நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. சரி சரி. வா. உட்காரு. நீங்க போன காரியம் என்னாச்சு? ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு. இந்த வாரம் இல்லாம அடுத்த வியாழன் இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ராபின் எப்ப வரான்? இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருவான். எல்லா விஷயமும் சீக்கிரமா நடக்கிறது நல்லதுதானே? அப்புறம் இன்னொரு விஷயம், நாளையில இருந்து உன்னோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிடு. என்னை விட உனக்கு தான் வேலை அதிகமா இருக்கும். அது எனக்கு தெரியாதா? அப்போ நான் கிளம்புறேன். ஒரு கிளாஸ் கிடைச்சாலும் கொஞ்சமா தான் குடிக்கணும். சரி.